Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க அதிகாரப்பூர்வமாக முன் வந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கின்றோம். சோ ஒரு ஆதரவு கடிதம் அப்படிங்கிறது இதற்கு முக்கியத்துவம் தருகிறது. காரணம் என்னவென்றால் ஆளுநர் 108 நம்பர்ஸுக்கான ஆதரவு கடிதத்தை தான் டிவிக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை ப்ரூவ் பண்றதுக்கான ஆதரவு கடிதங்கள் தேவை. சோ ஆளுநர் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் உருவாகுது அப்படின்னு கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடும். அதனாலதான் ஒரு இயல்பா ஒரு ஆளுநர் நினைத்தா அவரோட ப்ரெரோகேட்டிவ் ரைட்ல நீங்க ஆட்சி அமைச்சிருங்க, அப்புறம் நம்பரை காட்டுங்கன்னு சொல்லலாம். இல்ல நம்பரை காட்டுங்க, நீங்க நம்பரை ஐ எம் கன்வின்ஸ்ட் ஒரு மெஜாரிட்டி இருக்கு, அப்புறம் உங்களை ஆட்சி அமைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் வாய்ப்பு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கின்றோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்துல காங்கிரஸ் கட்சி இன்னும் சொல்ல போனால் அது ஹை கமாண்ட் டெல்லி தலைமையும் கூட ஆதரிக்க முன் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். இது அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடாக இன்னும் சற்றேறக்கூடிய சில நிமிடங்கள்லயோ அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இணையக்கூடிய நேர்களுக்கு நேற்று காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக கூட்டம் நடைபெற்றது. அதுல தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கு கொண்டாங்க. 5 எம்எல்ஏக்களை காங்கிரஸ் பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். இந்த 5 எம்எல்ஏக்களும் குறிப்பாக இதுல போன சட்டமன்றத்துல சட்டமன்ற குழு தலைவராக இடம்பெற்றிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் மீண்டும் இணைந்திருக்கிறார். ராஜேஷ்குமார் எல்லாம் திமுக கூட்டணியில அவங்க இருந்த போதே ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை வெளிப்படையாக்கினார். டிவிகேக்கு தமிழ்நாட்டுல பெரிய ஆதரவு இருக்குங்க, அதனால நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ராஜேஷ்குமார் எழுதிய கடிதம் எல்லாம் அன்னைக்கு கூட்டணியிலேயே சலசலப்பை ஏற்படுத்தியது. சோ அவர் தான் இன்னைக்கு இந்த ஃபார்மேஷன்ல ஒரு ஏற்கனவே சிஎல்பி லீடரா இருந்ததுனால இந்த முறையும் அவர் உட்பட திரு விஸ்வநாதன் உட்பட இப்படி இன்னைக்கு 5 எம்எல்ஏக்களும் இந்த கருத்தை எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. சோ தமிழ்நாடு காங்கிரஸ்ல எடுத்த கருத்தை தான் டெல்லியில எடுத்து போயிருக்கிறாங்க. டெல்லியிலயும் கேசி வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ் இப்படி முக்கியஸ்தர்கள்லாம் கூடி ராகுல் காந்தி அப்கோர்ஸ் அவருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். காரணம் என்னவென்றால் ராகுல் காந்திக்கு திரு விஜய் மேல ஒரு நட்பும் ஈர்ப்பும் அவர் மேல ஒரு குட்வில்லும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான ரகசியமாகவே அவர் திமுகல கூட்டணியில இருந்த போதே சொல்லப்பட்டது. ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றோர் இல்ல நம்ம நீண்ட கால அலைஸ் திருமதி சோனியா காந்தி நிலைப்பாட்டுல உறுதியாக இருந்து அதனாலதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த தேர்தலில் தொடர்ந்தது என்றும் பரவலா பார்க்கப்படுகிறது. திரு ராகுல் காந்திக்கும் திரு விஜய்க்குமான அசோசியேஷன் இட் கோஸ் லாங் வே பேக். விவரம் அறிந்தவர்கள்லாம் சொல்வது அவர் எனக்கு தெரிந்து 2010 திரு ராகுல் காந்தியை சந்தித்தார் என்றும் அப்பயே கூட வெவ்வேறு வாய்ப்புகள் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மீட்டிங்க்கு பற்றிய விவரம் அறிந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காங்கிரஸ் உள்ள வர்றீங்களா இல்ல தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு நிறைய இந்த கான்வர்சேஷன் இன்னைக்கு நம்ம 2026 இருக்கோம். 2010 வாக்கிலே இதெல்லாம் நடந்ததா கூறப்படுகிறது. திரு விஜய் அவர்களுக்கு அப்போதுல இருந்தே ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இல்ல அதை நோக்கிய ஒரு பயணம், அதை நோக்கிய ஒரு பார்வை இருந்து வருது அப்படிங்கறத பார்க்கின்றோம். அதனாலதான் நிறைய பேர் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு நேச்சுரல் அலைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பரபரப்பெல்லாம் கிளப்பிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ரிசல்ட் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நிலைப்பாடுகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்பாக அவர் சொன்னது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிற வருத்தம் இருக்கிறது. பிளஸ் பண்ணி கேட்கும் போது ஒண்ணு சொல்ல முடியுங்க, காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு இயல்பான கூட்டாளிகள், நேச்சுரல் அலைஸ் அப்படின்னு அவர் விவரித்தார். சோ ஒரு ஒத்த கருத்து, ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, செக்யூலர் பாலிடிக்ஸ் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான ஒரு கொள்கை நிலைப்பாடும் ஓரியன்டேஷனும் இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தினாரு. சோ அதனால இதுல பெரிய சிக்கல்கள் கொள்கை ரீதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க இந்த கால்குலேஷன்ஸ்ல யோசிச்சிருக்க கூடும். என்னன்னா திமுக கிட்ட ஒரு 22 எம்பிக்கள் இருக்கிறாங்களே, நாடாளுமன்றத்தை நம்ம அணுகும் பொழுது குறிப்பாக பாஜக எதிர்ப்பு அப்படின்னு அணுகும் பொழுது அந்த பிளாக் நமக்கு பெருசா துணை நின்றிருக்கிறது. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு, நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகளுக்கு திமுக ஒரு முக்கியமான பேக் போனா வந்திருக்கு.
சோ இன்னைக்கு திமுகவை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோட சேரும்பொழுது அந்த நாடாளுமன்ற பலத்தை என்ன செய்யன்னு யோசிச்சிருப்பாங்க. பட் எனி மூவ் கேரிஸ் இட்ஸ் ஓன் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ். சோ இப்ப இந்த ஒரு சூழல்ல, தற்கால சூழல்ல இப்ப ஒருவேளை காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சோ பாஜக என்ன நினைக்கும், காங்கிரஸ் ஐசோலேட் பண்றதுக்கு அதிமுகவை நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஜக நம்பர்ஸ் இல்ல, விஜய் பாஜகவோட சேரவும் போறது இல்ல. அவங்க நம்பர்ஸ் இருந்தா கூட அது ஒரு தியரிட்டிக்கல் பாசிபிலிட்டியா கூட வரலாம். வெறும் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஊட்டியில போஜராஜன் ஜெயிச்சிருக்கிறாரு. சோ அதனால பாஜக என்ன செய்யலாம், பாமக நீங்க போங்க, இல்ல அதிமுக நீங்க போங்கன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்து பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்கும் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக உடனடியாக இந்த முடிவை தாவேகா எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் இதை ஒரு கண்டிஷனாகவே வைத்திருக்குங்கிறத பார்க்கிறோம். அது நம்ம இன்னும் நிலைப்பாடா அவங்க அறிவிக்கும் போதுதான் தெரியும். நீங்க எக்காரணத்தை கொண்டு பிஜேபியோடைய தோழமை சக்திகளும் சேர்த்துக்காதீங்க, நாங்க உங்களுக்கு நம்பர்ஸ் தந்துடுவோம்னு சொல்றாங்கன்னு கேள்விப்படுறோம். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.